ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 4 ஒயர் வச்சு எப்படி பெரிய சைஸ் ஆம்லா நாட் போடுறதுன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு 4 துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் ஒயரை எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2வது ஒயரையும் அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு மேலே வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். 3வது ஒயரை எடுத்து அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 2 ஒயருக்கு இப்படி சைடில் வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 ஒயருக்கு சைடில் வைக்கணும். இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும் இதில். அதால் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ 4வது ஒயரும் சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இந்த 3 ஒயருக்கும் சேர்ந்த மாதிரி நீங்கள் லாக் போடணும். லாக் மாதிரி போட்டு பிடிச்சிக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கிற ஒயர், அதை எடுத்து நீங்கள் இந்த சைடில் போட்டுடணும். அடுத்தது 2வது திரும்பி இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நுழைக்கணும். இதை அப்படியே நுழைச்சி கீழே தள்ளிடுங்க. இப்போ 3வது திரும்பி இருக்கிற ஒயரை இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். இப்போ 4வது திரும்பி இருக்கிற ஒயரை இங்கே பாருங்கள், இப்படி திரும்பி இருக்கு. இப்படி இருந்து எடுக்கக்கூடாது. இந்த சைடில் இருந்து இப்படி மேலே திரும்பி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒயரை நீங்கள் இழுத்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு பெரிய சைஸ் ஆம்லா நாட் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஒன்று நீங்கள் இழுத்து விட்டுக்கிட்டே வரணும். அவசரம் இல்லாமல் பொறுமையாக இழுத்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த பெரிய சைஸ் ஆம்லா நாட் கிடச்சிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒயர் வைக்கும் போது இந்த 2 விரலால் தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போட வரும். இல்லைன்னா உங்களுக்கு இப்படி பிடிச்சிங்கன்னா வராது. இந்த 2 விரலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுக்கும் போது நம்ம 2 கையாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, இது பண்ணும்போது பிடிச்சிக்கும் போது இந்த 2 விரலால் தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். நான் இந்த 4 ஒயரை 4 கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆரஞ்சை நம்ம ஃபஸ்ட் ஒயராக எடுத்துப்போம். இதை நம்ம சரிசமமாக மடிச்சுப்போம் இந்த மாதிரி. இப்போது ப்ளூ கலர் ஒயரை, அதாவது இந்த ஒயரை நம்ம 2ஆவதாக எடுத்துப்போம். அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். அதாவது இப்படி சைடில் வச்சிடலாம். இப்போது 3வது ஒயராக நல்லா பார்த்துக்கோங்க, எல்லோ கலர் வைக்கிறேன். இந்த எல்லோ கலர் ஒயரை இப்படி சைடில் கொண்டு வரேன். இப்போது சைடில் கொண்டு வரேன். நம்ம லாக் போடுற ஒயர் பிங்க்கில் கொண்டு வரேன். பிங்க் ஒயர் லாக் போடுற ஒயராக வச்சுருக்கேன். இப்போது ஆரஞ்சு ஃபஸ்ட்டு, ப்ளூ செகண்டு, தேர்டு எல்லோ, ஃபோர்த்து பிங்க்கு. இப்போது ஆரஞ்சு ஒயர் திரும்பி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த ஆரஞ்சு இருக்கிற பக்கத்துலேயே கொண்டு வரேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஆரஞ்சு இருக்கிற பக்கத்துலேயே கொண்டு வரேன். இப்போ ப்ளூ ஒயரை திரும்பி இருக்கிறத எடுத்து ஆரஞ்சு லூப்பில் நுழைக்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு லூப்பில் நுழைக்கிறேன். நுழைச்சிட்டு இப்போது எல்லோ திரும்பி இருக்கிற ஒயரை இந்த ஆரஞ்சும் இந்த ஒய்லட்லேயும் சேர்க்குறேன். இந்த 2 லூப்புக்குள்ளேயும் சேர்க்குறேன். இப்போது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த 4வது கலர் இருக்குது பாருங்களேன், அதை இந்த 3 லூப்புக்குள்ளேயும் கொண்டு வரேன். பாருங்கள், இந்த 3 லூப்புக்குள்ளேயும் கொண்டு வரேன். இந்த 3 லூப்புக்குள்ளேயும் கொண்டு இப்போது ஒன்று ஒன்றா நம்ம
இழுத்து விட வேண்டியது தான். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்து விட்டோன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆம்லா நாட் நமக்கு கிடைக்கும். இப்படி எல்லாமே இந்த ஒயர் பாருங்கள் 8 டைரக்ஷனில் தெரியுது பாருங்கள். நான் இப்போ கீழே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இதான் இந்த பெரிய சைஸ் ஆம்லா நாட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.